டைம் ட்ராவல் அப்படின்றது வந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ணலாம். பாஸ்ட் வந்து நடந்தது, ஃப்யூச்சர் வந்து ப்ராபபிலிட்டி தான். ஃப்யூச்சர் வந்து மாறிடும். ஓகே, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சாலும் தேர் ஆர் மோர் சான்சஸ் வந்து மாறிடும். ஆனால் பாஸ்ட்டுக்கு வேணால் போயிட்டு வரலாம். பாஸ்ட்டுக்கு போகிறப்ப இது ஒரு மெமரி ரீகாலிங் இல்லை. அந்த இடத்துக்கு நீங்கள் போனப்போ யூ கேன் மேக் சம் சேஞ்சஸ். அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம் ட்ராவலில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஒரு விஷன் பார்த்தேன். என் பையன் 20 வயசு, அப்போ எனக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்குது. என் தோள் மேலே கை போட்டுட்டு. ஸோ அப்போ சொன்னேன், நான் 60 வரையும் மினிமம் இருப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த டைம் ட்ராவலில் முன்னே போய் பார்த்தேன், வாட் இஸ் கோயிங் டு பி த ப்ராபபிள் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு. இப்போ இங்கிருந்து நம்ம ஒரு நாட்டுக்கு போகணுன்னா போர்ட்ஸ் இருக்கும். ஏர்போர்ட், ஷிப் போர்ட், பஸ்ஸு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பஸ் போர்ட் அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப கீசாலாம் இருக்கும், இமிக்ரேஷன். ஸோ அந்த போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வேறு டைமென்ஷனில் இருந்து ஒருத்தர் வரணுன்னா ஒரு போர்ட்டல் வழியாக தான் வர முடியும். சும்மா எங்கே வேணால் அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரி பேராஷூட்டில் லேண்ட் ஆகிட மாட்டாங்க. when they have to enter earth வரணுன்னா வேறு டைமென்ஷன்லேருந்து ஒரு மாஸ்டர்ஸு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதில் மூலியமாக தான் வருவாங்க. நிறைய பார்த்துருக்கோங்க மூவிஸில், இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது, இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் வந்து பிரமிட்ஸில் நிறைய இருக்கும். கீசா பிரமிடில் 4 போர்ட்டல்ஸ் பார்த்தேன் நான். அது மாதிரி சென்னையில் ஃபஸ்ட்டு பிரமிட் இருந்தது, அதில் 2 போர்ட்டல்ஸ் பார்த்தேன். இந்த போர்ட்டல்ஸ் மூலிமா வந்துட்டு போவாங்க வேறு டைமென்ஷனில் இருந்து. அவங்க ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, இங்கே என்ட்ரு ஆவாங்க, அங்கே எக்ஸிட் ஆகிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, பெட்ரூமில் ஒரு போர்ட்டல் இருந்தா அப்படியே என்ட்ராய் படுத்துடலாம்டா, ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த டைம் போர்ட்டல் வந்து அங்கே வேறு டைம் இருக்குது, இங்கே வேறு டைம். அதான் டைமென்ஷன்ஸ் சொன்னேன், அந்த டைமென்ஷன்ஸ் வேறு. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஆன்மீகமாக வளரணும், மேலே போகணும், நிறைய செய்யணும்னு இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற டைமென்ஷனுக்கு நம்மளோட மைண்ட் செட்டு ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளைடியன் அஜெண்டா புக் படிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த பிளைடியன் அஜெண்டா வந்து 2005 நான் படித்தேன். அந்த பிளைடியன் பிளானட்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அது உண்மையில் நம்ம சொல்ல முடியாது. இந்த கண்ணு கூட ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு தான் பார்க்க முடியும். சின்ன சின்ன கிருமிகளே நம்மளால் பார்க்க முடியல. வேறு டைமென்ஷன் இல்லைன்னு எப்படி சொல்லணும்? நான் பார்த்துட்டு போட்டு இப்படி பஸ்ஸு போவோம், பஸ் இல்லை, என்ன அது வேறு டைமென்ஷனோட பஸ்ஸு போயிட்டுருக்கோம். ஸோ வேறு பிளானட் போய் எங்கள் அக்கா வீட்டுக்கு வருவாங்க, நைட்டு கண்ணு முழிச்சிருக்காங்க, யூஎஃப்ஓ போயிட்டு இருக்கான். என்னடா அவங்க வீட்டில் என்னென்னமோ போகுது அப்படின்னு, வெளியில் சொல்லாத அப்படின்னு. ஸோ அவங்க வேறு டைமென்ஷன்லேருந்து டைம் போர்ட்டல்ஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வரதுக்கும் போகிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. இப்போ பிளைடியன்ஸில் போனீங்கன்னா உங்கள் மைண்ட்லேருந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் உங்களை துரத்திடுவாங்க அந்த டைமென்ஷன். முடியுமா? நம்ம குரோ ஆகணும்னு இருக்குது, ஆனால் மைண்டை எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா மட்டும்தான். 5வது டைமென்ஷன்லேயும் இந்த கதை நான் 6, 7, 8, 10 பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் அந்த டைமென்ஷன் ரூல்ஸ் இருக்கும். ஒருத்தரோட மைண்ட் அஃபெக்ட் ஆனாலும் எல்லாரும் போய் உட்காந்து கவுன்சில் பண்ணி அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு மைண்டு மூலியமாக கூட இட் கிரியேட்ஸ் போர்ட்டல்ஸ். இப்போ யாருக்கு நிறைய பயம் இருக்குங்க? ஃபியர் கையை தூக்கிறதுக்கும் ஃபியராக. ஒருத்தர் வந்தார் ஆஃபீஸ்க்கு, 1 மந்த்துக்கு முன்னால் வந்தார். என்ன மாதிரியே அலைஞ்சிருக்காரு இங்கே அங்கேன்ட்டு தியானத்துக்காக. அவர் வந்து சொன்ன அனுபவங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இடத்துல போய் நின்று இருக்காரு, பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டாரு, ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே அது எட்ஜில் போய் கிளிஃபை பார்த்துருக்காரு. அந்த இடத்துல பயந்துருக்கார். பயந்த உடனே அந்த ஃபீலிங் வந்து ஒரு ஃபீலிங், நல்ல ஃபீலிங். அந்த பயம் எப்போ வந்ததோ அங்கே இருக்கிற ஒரு எத்திரிக் பாடி என்ட்ரான உடனே எனக்கு பிரியாணி வேணும்னு தோணியிருக்கு. போய் சாப்பிட்ருக்கார். 1 மணி நேரம் கழிச்சு பிரியாணி வேணும் இதே தான் ஆகிட்டு இருக்கான். ஒரு 2-3 மாதமாக செட்டார். இது இவரோட தாட்ஸ் இல்லை, நம்மளை சுற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பவுமே இருக்கும். அந்த ஃபியரில் எப்போ அவங்க இருந்தாங்களோ அது என்டர் ஆயிருக்கு. புரியுதா? அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரணும் நம்ம, இல்லை தேவையில்லாத உள்ளே வந்துடும். இப்படி 1, 2 இல்லை 10 எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்தாருங்க.
நிறைய பேர் க்ளீன் பண்ணிட்டாங்களாம். அங்கங்கே போய் பிரமிட்ல எல்லாம் மெடிடேஷன் பண்ணி 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 கடைசியில் என்கிட்ட வந்தார். ஆனால் அந்த சொன்ன அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி 1 2 நிறைய வந்து அவருக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. என்ட்ரு ஆன உடனே தி லாஸ்ட் இஸ் ஒரிஜினாலிட்டி. இதுக்கப்புறம் தியானம் பண்ணி 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 ஒரு இடத்துலையும் ஒரு மாஸ்டர் மீட் பண்ணி என்கிட்ட வந்தார். பல சொன்ன பிரமிட் வேலையில் போய் சர்வீஸ் பண்ணுங்க, அங்கே இருக்கிற எனர்ஜிக்கு இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் போயிடுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கேன் அவரை. ஸோ அதுவும் பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம மைண்டும் ஒரு போர்ட்டல். நம்ம மைண்டு சரியாக இல்லைன்னா